இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கா இவன்? ஏய், கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா எச்சத்தனமா போட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வேலை செய்யணும், அவ்வளவுதானே. நான் வரேன், நீங்க போங்கம்மா. ஆமா, இந்த வாயெல்லாம் நல்லா பேசு. காலம் மாறுது, வருஷம் மாறுது, ஆனா நீ மட்டும் மாறவே மாட்டேங்கிற. ஆமா, நீங்க மட்டும் உங்க பொலவுல மாத்திட்டீங்க. என்ன மட்டும் குறை சொல்றீங்களா? இந்த புது வருஷத்துக்கு எனக்கு என்ன வாங்கி தந்தீங்க? ஆமா, இது மட்டும் வருஷம் கரெக்டா கேட்டுரு. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்க? வச்சிருக்கேன். ஏய், கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா இந்த விஷயத்தனமா போட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வேலை செய்யணும், அவ்வளவுதானே. நான் வரேன், நீங்க போங்க. சரிவா? அம்மா எங்கம்மா வச்சிருக்க? சீக்கிரம் தாங்கம்மா. மா, பறக்காத இருமா, எடுத்து வந்து தரேன். அம்மா எனக்கு என்ன வாங்கி வச்சிருப்பாங்க? ஒருவேளை ஸ்கூட்டியா இருக்குமோ? சரி சரி, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஐபோனா இருக்கலாம். ஐபோன் தான். சரி சரி. ஏஞ்சல், இந்தா உன் gift. வந்துடேன். என்னம்மா இது? ஐபோன் போச்சா? இத போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீ ஒழுங்கா பைபிளை படிச்சு முடிச்சிட்டனா அம்மா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். பைபிள் நான் ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு வாங்கி தராங்க. ஒழுங்கா படிச்சா கேட்டதை வாங்கி தருவாங்க. இப்பவே கேட்டதை வாங்கி தரல, இனி வாங்கி தராங்க. இது பார்த்தாலே கோவம் வருது. ஏய், யார் நீ? நான் தான் பைபிள். பைபிளா? நீ அட்டை போட்டு புக்கு மாதிரி தானே இருப்ப, இப்ப வேற மாதிரி இருக்க. உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் இப்படிதான் வந்து பேசணும். அப்படியா? இப்ப நீ என்ன பண்ண போற? நான் தான் பேசுற பைபிள். எனக்கு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரை எல்லாமே தெரியும். பைபிளை பத்தி நீ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும். ஒருவேளை நீயே பைபிள் படிக்க மறந்தாலும் நானே வந்து உன்னை எழுப்பி பைபிள் படிக்க வைப்பேன். எம்மாடி, இது என்ன புதுசா இருக்கு? சரி, எதுவா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான். சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், நைட்டு ஃபுல்லா என்னைய யூஸ் பண்ணிட்டு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்னைய கொஞ்ச நேரமாச்சு சும்மா இருக்க ஊராளா? காலங்கத்தால எந்திரிச்சு கிழிக்கிற மாதிரி அலாரத்தை வச்சுட்டா. இங்க நான் நாயா கத்திக்கிட்டு இருக்க, அவ பேயா தூங்குதா. ஏண்டி? ஐயோ, டைம் ஆயிட்டே. இந்த ரீல்ஸ் ராணி ரீல்ஸ பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களே. போன் எடு, ரீல்ஸ போடு. என்னாச்சு? போன் ஹேங் ஆயிட்டு இருக்கு. எம்மா தாய, முதல்ல பிரஷ் பண்ணிட்டு வாமா. முடியலமா. நான் சாப்பிடும் போதே பிரஷ் பண்ண மாட்டேன், இதுல போன் பார்க்க பிரஷ் பண்ணிருவேனா? முதல்ல ரீல்ஸ் போடணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்பயாச்சு விடுமா, பேட்டரி லோ ஆச்சுமா. ஐயோ, பேட்டரி லோ ஆயிட்டே. சரி, சார்ஜ் போட்டுட்டே பாப்போம். எப்ப பார்த்தாலும் நீ தானே போன் யூஸ் பண்ற, போனை குடுறி. ஏய், தர முடியாது பே. ஏய், அப்பா எனக்கும் சேர்த்தனா வாங்கி கொடுத்தாரு, குடுடி. ஏய், ஒழுங்கா போயிரு, இல்லனா உன் குடுமையை பிச்சிருவேன். எம்மா எம்மா, இவள பாருமா, எனக்கு போன் தர மாட்டிக்கா. ஐயோ, காலையிலே ஆரம்பிச்சிட்டாளுங்களா? எடி, எவ்வளவு பாத்திரம் கிடக்கு, பாத்திரத்தை தைக்காம போனை தைச்சிட்டு இருக்க. பொடி, பாத்திரத்தை தை. இந்த மனுஷன் போனை வாங்கி கொடுத்துட்டு ஃபாரின்னு போயிட்டாரு. இந்த ரெண்டும் சேர்ந்து என் உசுரை வாங்குதுங்க. இந்த போனாலதானே இவ்வளவு பிரச்சனை. நான் என்னடா பண்ணேன்? ஓசியில ஏசி ரூம்ல இருந்தேன், விலை கொடுத்து வாங்கி வந்து இன்னாடி அடிக்கிறாங்களே. யோ ரகாமுல், உனக்கு இருக்கியா? என்னமோ பண்ணுது. நம்ம ஏன் பயப்படணும்? நம்மளுக்கு பாஸ்டர் என்ன சொல்லி தந்திருக்காரு? பயப்படுற நேரத்துல பைபிள் எடுத்து பேச சொல்லியிருக்காரு. ஐயோ, பைபிள் எங்க போச்சுன்னு தெரியலையே. தைரியமா வேற பேசிட்டோமே. பைபிள் இந்தா இருக்கு. பைபிள் இருக்க பயமே. இப்ப வாங்கடா, வந்துடாதீங்கடா. ஏ சாத்தானே, உனக்கு போர் அடிச்சா பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டியதானே? அங்க இருக்கவே ஒரு சாத்தா மாதிரிதான் இருக்கா, அவ கூட போய் கிடக்க வேண்டியதானே? ஏன் என் உயிரை வாங்குற? அப்பாலே போசாது, அப்படி போசாது, இப்படி போசாது, வெளியே போசாது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏய் ஏஞ்சல், ஏண்டி சோகமா வர?
அது ஒண்ணு இல்லடி, எங்க அம்மா ஐபோன் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சேன். கிஃப்ட்ன்ற பேர்ல இந்த பைபிளை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால எங்க போனாலும் இதை கூட்டிட்டே அலையிறேன். பைபிளுங்க இதுங்க ஒண்ணுமே புரியலையே. ஏமா இந்த பைபிளே இதுதாம்மா. என்னது இது பைபிளா? எங்க அம்மா பைபிள் எனக்கு gift பண்ணாங்க. நான் கோவத்துல வீசி எறிஞ்சேன், அது இப்படி மாறிடுச்சு. இது வந்து பேசுற பைபிள், இதுக்கு எல்லாமே தெரியும். பார்க்க நல்லா இருக்குல்ல, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். உன் பேர் என்ன? ஊர் என்ன? உங்க அப்பா அம்மா யாரு? நீ எங்கிருந்து வர? என்னடா இவ அதுகிட்ட போய் போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்டு இருக்கா? நான் தாங்க பைபிள். என்னை பத்தி சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. எல்லாரும் பைபிள்ல இருக்கிற பேர் வைப்பாங்க, ஆனா நீ என்ன பைபிள்னே பேர் வச்சிருக்க? ரொம்ப பரிசுத்தம் போல. ஆமாங்க, எனக்கு இன்னொரு பேரு பரிசுத்த வேதாகமம். இந்த பைபிளுக்கு எல்லாம் தெரியும் போலயே. இந்த மாதிரி பேசுற பைபிள் வேற யார்கிட்டயாவது இருந்திருக்கா? இல்லையே. அப்போ நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ பாரு, இத வச்ச இந்த ரீல்ஸ் ராணி எப்படி ட்ரெண்ட் ஆவறேன்னு பாரு. இத வச்சு நீ என்னடி பண்ண போற? ஹே, இத வீடியோ எடுத்து போட்டு விட்டா எப்படி வைரல் ஆகும்னு பாரு. என்ன மறுபடியும் நம்ம தானா? இன்னைக்கு என்னதான் பண்ண போறாளோ தெரியலையே. முன்னாடி நம்ம மட்டும் தான் பாடுபட்டோம், இப்ப புதுசா வேற ஒண்ணு வந்திருக்கு. அதை என்ன பாடுபடுத்த போறாங்களே தெரியலையே. ஏமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாமா? ஹே பிங்கி, அந்த கேமரா ஆன் பண்ணு. ஹலோ காய்ஸ், நான் உங்க ரீல்ஸ் ராணி. இது வரைக்கும் உலகத்துல 7 அதிசயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு 8வது அதிசயமா இருக்க போகுது. அது என்னன்னா, ஐயோ அது நான் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். நீங்க பேசுற பொம்மைய பார்த்திருப்பீங்க, பேசுற கிளிய பார்த்திருப்பீங்க, ஏன் பேசுற ரோபோட்டை கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இது என்னன்னா பேசுற பைபிள். இதுக்கு பைபிள்ல இருக்கிற எல்லாமே தெரியும். பைபிள்ல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் இது டக்கு டக்குன்னு பதில் சொல்லும். பைபிள் ஒரு ஹாய் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? இந்த அரிய வகை அற்புதமான பைபிளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம மரணாதா சர்ச்சுக்கு மறக்காம வந்துருங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. பிங்கி, அப்படியே கட் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிரு. ஏஞ்சல், இப்போ பாரு எப்படி வைரல் ஆகுதுன்னு. என்னடி இப்படி சொல்லிட்ட? மாரநாதா வேற சொல்லிட்ட. நம்ம பாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையா? நம்ம பாஸ்டப்பாமா சொல்லிக்கலாம். அதுவும் பைபிள். பைபிள்னா பாஸ்டப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ பைபிளே, இதுக்கு நீ பரலோகத்திலே இருந்துக்கலாம். இனி உன்னை வச்சு செய்வாங்க பாரு. இன்னைக்கு ஆண்டவன் நம்ம கிட்ட என்ன பேச போறான்னு தெரியலையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருப்பேன். ச்சே, இது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. இப்படி எடுக்கிறத விட்டுட்டு பைபிள்ல ஒரு அதிகாரம் படிக்கணுமா? நம்மள மாதிரி இருக்கவே வருமா? எக்கோ எக்கோ, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன பிள்ளை, என்ன சொல்லுத? நம்ம ஊருக்கு பரலோகத்துல இருந்து பைபிள் வந்திருக்கா. என்னது, பரலோகத்துல இருந்து பைபிள் வந்திருக்கா? அட ஆமாப்பா, போன்ல எல்லாம் போட்டிருக்காங்க. உனக்கு தெரியலையா? ஓ, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. அட அதுவா, நம்மள பரலோகத்துக்கு போகணும்ல, டிக்கெட் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏல, பரலோகத்துல எசபா கிட்ட இருக்குன்னு ஒரு பைபிள், அந்த பைபிள் நினைக்கிறேன். ஏக்கா அதுதான் நினைக்கேன். நம்மளா போய் சீக்கிரம் பேர் எழுதி கொடுப்போம். வாங்க போவோம். மாசம் நிக்காம சீக்கிரம் வாக்கா போவோம். என்னடா பைபிளை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்காங்க. நானி, இன்னைக்கு நீ தான் சோசியல் மீடியால நம்பர் 1. சரி சரி, இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான்.
பைபிளை பார்க்க வந்திருக்கும் பரிசுத்தவான்களே, பைபிளே படிக்காத வாலிபர்களே, அப்ப நம்மளும் வாலிபர் தானே, சரி விடு விடு. எப்போது முடியும் என்று எதிர்பார்ப்பவர்களே, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது உங்கள் ரீல்ஸ் ராணி. அக்கா, இந்த பைபிள் போட்டுக்க ட்ரெஸ் அழகா இருக்கலாம்க்கா. ஆமாப்ல, நம்ம ஊர்ல இந்த மாதிரி Dress கிடைக்கவே மாட்டேங்குது. பரலோகத்துக்கு போனா ஆண்டவரும் நம்மளுக்கு தருவாருன்னு நினைக்கிறேன். நல்ல டிசைன் வச்சுதான் வாங்கி கொடுப்பா. பரிசுத்த பைபிள் லிரிக்ஸ்ல எல்லாம் மேல நின்னுட்டு இருக்கீங்க, கீழே இறங்க. அழைப்பு இருந்தவங்க மட்டும் தான் மேல நிக்கணும். பைபிள் பக்கத்துல நான் தான் நிப்பேன், ஒரு பையில பக்கத்துல வரக்கூடாது. யாருடி இவ பைபிள மறைச்சு நிக்கா? தூரப்பா. இப்போ நம்ம பாஸ்டம்மா சில வார்த்தைகள் நம்ம கிட்ட பேசுவாங்க. பைபிளை இத்தனை நாள் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த வேதம் தான் என் வாழ்க்கை. வேதம் இல்லைன்னா நானும் இன்னைக்கு இல்லை. இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வேதத்தை படிங்க. நன்றி. இப்போது நம் மத்தியில் நம் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் பைபிளை பற்றி பேச வருகிறார்கள். எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூடுகைக்கு வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. பைபிளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பைபிளுக்கு 3 எழுத்து, அந்த பைபிளை பற்றி நான் பேசும் தமிழுக்கு 3 எழுத்து, தமிழில் பைபிளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வேதத்துக்கு 3 எழுத்து, அந்த வேதத்தில் இருக்கும் இயேசுவுக்கு 3 எழுத்து, அந்த இயேசு சுமந்த சிலுவைக்கு 3 எழுத்து, சிலுவையில் கிடைத்த கிருபைக்கு 3 எழுத்து, நன்மைக்கு 3 எழுத்து, வாழ்வுக்கு 3 எழுத்து, ஜீவனுக்கு 3 எழுத்து, தயவுக்கு 3 எழுத்து, கடைசியில் நன்றி என்கிற 3 எழுத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம பைபிள் நம்ம கிட்ட பேச போது. எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? எல்லாரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதோ என்னை புதுசா பாக்குற மாதிரி நினைக்கீங்க. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். ஆனா என்னைய தான் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கீங்க. இன்னைக்கு எல்லாரும் என்னை ஆச்சரியமா பாக்குறீங்களே. நான் எப்படி உருவானேன்னு தெரியுமா? எத்தனையோ தேவ மனுஷங்க பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு என்னை எழுதுனாங்க. நான் இப்படி ஒரு முழு பைபிளா உருவாகிறதுக்கு எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு உருவானனா இன்னைக்கு நிறைய பேர் கையில ஒரு விளையாட்டு பொருளா இருக்கேன். இத நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. நிறைய பேர் வீட்டுல அலமாரியில ஒரு பொருளா என்னை வச்சிருக்காங்க. சில பேர் வீட்டுல லைப்ரரியில இருக்கிற ஏதோ ஒரு புக்கு மாதிரி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாதான் என்னை எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனா நான் என்னை உங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ண சொல்லல, உங்க வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் யூஸ் பண்ண சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 சொல்லியிருக்கு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கிறாங்க, கேட்கிறாங்க, ஆனா கை கொள்ள மட்டும் செய்ய மாட்டேங்காங்க. நடந்தவைகளையும் நடக்கிறவைகளையும் நடக்க போகிறவைகளையும் இன்னைக்கு நான் தான் பேசுறேன். நீங்க தேவனை அறியவும் நித்திய ஜீவனை அடைகிறதற்கும் தான் நான் உங்க கூட இருக்கேன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா, கல்யாணத்தோட பைபிள் மாத்தினீங்க, அதுக்கப்புறம் எப்போ என்ன எடுத்து படிச்சீங்க? இன்னைக்கு வசனத்தை பேச சொன்னா சர்ச்சில் உட்கார்ந்து குறைதான் பேசிட்டு இருக்கீங்க. வசனத்தை விசுவாசிக்க சொன்னா இன்னைக்கு பைபிளையே விக்கிரகமா மாத்தி வச்சிருக்கீங்க. பைபிள் எப்படி உங்ககிட்ட இருக்குதோ அதே மாதிரி பைபிள் வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்க சில பேரு என்னடா பைபிள்லாம் பேசுதுன்னு நினைக்கிறீங்க. நான் எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் கேட்க மாட்டேங்கீங்க. இன்னைக்கெல்லாம் சில சர்ச்சில் நான் இருக்கேனானே தெரியல. என்னை பத்தி நானே சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். உங்க இருதயமாகிய பலகையில என்னை எழுதி வச்சுக்கோங்க. என்னை விசுவாசிங்க, என்னை அறிக்கை செய்யுங்க, இனிமையாச்சும் என்னை பயன்படுத்துங்க. இந்த வேதத்துல உங்களுக்காக இயேசு சிலுவையில சம்பாதிச்ச சகல நன்மைகளும் ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் நிறைஞ்சிருக்கு.
அதை பெற்று உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.